சுயநலம் பிடித்த குரங்கு. ஒரு காட்டில் ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த குரங்கு ரொம்பவே சுயநலம் பிடிச்சதாக இருந்துச்சான். கிடைக்கிற எல்லா உணவையும் அதுவே சாப்பிட்டுச்சு அந்த குரங்கு. அதுபோக மற்ற மிருகங்கள் சேமித்து வைக்கிற உணவை கூட திருடிட்டு வந்து சாப்பிட்டுருமா அந்த குரங்கு. பக்கத்தில் இருக்கிற ஒரு முயலோட உணவை எடுத்து தின்னுடுச்சு அந்த குரங்கு. ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்டால் முயல் மேலே வாழைப்பழத்தை தூக்கி எரிஞ்சிருச்சான். அதே மாதிரி நரியோட கோய்க்கு போன அந்த குரங்கு அங்கே இருக்கிற உணவையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இப்படி எல்லாரோடைய உணவையும் எடுத்து திங்கிற அந்த குரங்கு ஒரு நாள்னு காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தங்க ஆப்பிள் மரத்தை பார்த்துச்சு. உடனே எல்லா ஆப்பிள் பழங்களையும் திங்கிறதுக்காக பிடுங்க ஆரம்பிச்சு தான் அந்த குரங்கு. அப்போது அங்கே ஒரு ஆந்தை அந்த குரங்கை பார்த்து சொல்லிச்சு, இது மந்திர ஆப்பிள், அடுத்தவங்களுக்கு கொடுக்குற நல்லவங்க தான் இதை சாப்பிட முடியும்னு சொல்லிச்சா அந்த ஆந்தை. அதை கேட்ட குரங்கு, அடுத்தவங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம் என்ன, நான் சாப்பிட்டா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிளை பிடுங்கிச்சு அந்த குரங்கு. உடனே அந்த குரங்குக்கு வயிறு வலி வந்துருச்சான். ஐயோ, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதே, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த ஆந்தைக்கிட்ட கேட்டுச்சான். அதை பார்த்து சிரித்த ஆந்தை சொல்லிச்சான், உனக்கு கிடைக்கிற உணவை அடுத்தவங்க கூட பங்கு போட்டு சாப்பிடு, அப்போந்தான் உன்னோட வயிறு வலி போகுன்னு சொல்லிச்சு. மன வருத்தப்பட்ட அந்த குரங்கு அன்னையிலிருந்து அதுக்கு கிடைக்கிற எல்லா உணவுகளையும் பழங்களையும் எல்லாரோடையும் பகிர்ந்து தான் சாப்பிடுமா. சுயநலம் பிடிச்ச குரங்கு இப்படி நல்ல குரங்காக மாறினத எல்லா மிருகங்களும் ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துச்சுங்க. அதுக்கப்புறமா அந்த குரங்கு கூட எல்லா மிருகங்களும் நட்பாக பழக ஆரம்பிச்சுதுங்க. எல்லாரும் தனக்கு கிடைச்ச உணவை அது கூட பகிர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சுதுங்க. ஒரு நாள் திரும்பவும் அந்த குரங்கு அந்த ஆப்பிள் மரத்துக்கு போச்சு. அங்கே போன குரங்கு ஒரு ஆப்பிளை பிடுங்கி சாப்பிட்டுச்சு. ஆனால் இப்போ அதுக்கு வயிறு வலி வரல. அதுக்கு பதிலாக அந்த குரங்குக்கு ஒரு பெரிய மன அமைதியும் ஒரு மன திருப்தியுமே கிடைச்சிதான்.